தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி. சாட்சியாக வாழ்வதற்கு வல்லமை. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் இன்று மறக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் சுவிசேஷமயமாக்குதல். பசியோடு இருக்கிற ஜனங்களுக்கும் தேவைகளில் உள்ள மக்களுக்கும் நற்செய்தியை பரவ செய்தல். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற, போதிக்கிற, சொல்லுகிற மக்கள் தேவனை தங்கள் வாழ்க்கையில் கனப்படுத்துகிறார்கள், மதிக்கிறார்கள். நற்செய்தி அறிவிக்கிற விருப்பமானது ஒருபோதும் சுயபலத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. மனித சக்திகளை காட்டிலும் உயர்ந்த, மேலும் அப்பாற்பட்ட தெய்வீகமான வல்லமை இதற்கு தேவைப்படுகிறது. ஆதலால் தானே இயேசு பிதாவின் இடத்திற்கு ஏறி போவதற்கு முன்னே காத்திருந்த சீசர்களிடம் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் சீசர்களின் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களின் வாழ்க்கை முழுவதும் வெளிப்பட்டதை அப்போஸ்தல நடபடிகளில் நாம் காண முடியும். அப்பொழுது அவர்கள் தங்களது தைரியமின்மையை, பயத்தை, கவலையை, கோழைத்தனத்தை விட்டொழிந்தவர்களாய் தைரியம், வீரம், வல்லமை மற்றும் தேவ அதிகாரம் என்கிற இறக்கைகளோடு எழும்ப ஆரம்பித்தார்கள். அங்கு தேவ ராஜ்யத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் சேர்க்கப்பட்டார்கள். உபத்திரவத்திற்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு நாளும் புதிதாக ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டு சபைகள் வளர்ந்து பெருகின. அப்போஸ்தல நடபடிகள் முழுதும் காணப்படும் எல்லா வல்லமையான காரியங்களுக்கும் அடித்தளமான ஒரு அனுபவம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல். சீசர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மாபெரும் காரியங்களை தேவனுக்காக செய்ததை நாம் மீண்டும் அங்கே காண்கிறோம். தேவன் அந்த வல்லமையை உங்களுக்கு ஈவாக தர காத்திருக்கிறார். இன்றே எழும்புங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் வல்லமையை பிரகடனப்படுத்த முன் செல்லுங்கள். ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் மாறுகிறார்கள். கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே அவரை தங்கள் வாழ்வின் இரட்சகராகவும் விடுவிக்கிறவராகவும் பரிகாரியாகவும் காண்கிறார்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.